வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னா இதே நம்ம வந்து ஒரு அரேவை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட இன்புட் ஸ்ட்ரிங். இது எப்படி இருக்குது, BADCன்னு இருக்குது. ஸோ அதோட கரெக்ட் ஃபார்ம் என்ன, ABCD அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ BAFDC அப்படின்ட்டு. ஸோ அதோட அசெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகே, இப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர் தான் நம்ம வந்து கொண்டு வரப்போம். எப்படி கொண்டு வரது அப்படின்றத ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லாஜிக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை அரேவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை நான் வந்து லூப்பில் போட்டு தான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதை வந்து சைஸில் அதோட லென்த்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு சைஸ் நம்பர் ஆஃப் டைம் அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபார் int I equal to 0, அதுக்கப்புறம் I less than size I plus plus. again இன்னொரு for loop int j equal to, இப்போது எனக்கு ஐயோட நெக்ஸ்ட் வேல்யூலேருந்து கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். அதனால தான் நீங்கள் இன்னொரு லூப்பை +1 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 0th பொசிஷன்லேருந்து B எடுத்துக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் அதுக்கு அடுத்து 0 + 1 1th பொசிஷன்லேருந்து E எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி கம்பேர் ஆகும் அப்படின்றத நான் கீழே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ சைஸ் j ப்ளஸ் ப்ளஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் கண்டிஷனில் ch array of I greater than ch array of j. உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும் அப்படின்னா ch arr of 0 greater than ch arr of 1. ஏன்னா 0 + 1 1 போட்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு எப்படி வரும் இது ப்ராசஸ் அப்படின்னா 0th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது, A இருக்குது. சாரி B இருக்குது, B. அப்புறம் 1th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா E இருக்குது. அப்போது greater than E. ஸோ இந்த ப்ராசஸ் தான் அவங்களோட. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணணும், எது greater than அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் இதில். என்ன டவுட் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இப்போ ஒரு கேரக்டர் எப்படி நம்ம வந்து greater than less than கொடுக்க முடியும், ஒரு நம்பரை தான் greater than less than கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டரை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு ASCII வேல்யூ அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அந்த ASCII வேல்யூவாக தான் உங்களுக்கு இது கன்சிடர் ஆகும். ஸோ அப்போது இந்த பின்றத இது ஈயோட greater than செக் பண்ணாது, பியோட ASCII வேல்யூ ஈயோட பெருசாக இருக்கான்றது தான் செக் பண்ணும். இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இதை இந்த லாஜிக்கை அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஒரு லாஜிக் இப்போ ஓகேவா கரெக்டாக, அதாவது கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா ஒரு கேர் வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட்டில் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுவீங்களோ அதே சேம் ப்ராசஸாக இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஆஃப் ஜே CHARR of j equal to அது நம்மளோட டெம்பரரி வேரியபிள். அவ்வளோதான் கைஸ் ப்ராசஸ்ஸு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ இப்போது நான் இதில் வந்து வேறு ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ j ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ABCD EF HIJK வரும். ஸோ நான் இங்கே H இல்லாதனால எனக்கு வருது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா H இங்கே கொடுத்துட்றேன், I இங்கே கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு வந்துட்டு அந்த அசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக வரும். ABCD EF G வரும் இல்லையா. ஸோ அப்போ GHIJ. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸை நம்ம ஒரு டெய்லி பேசிஸில் இந்த 100 days சேலஞ்சில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 5th டே. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கொடுங்க. அதை நான் வந்து அடுத்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இல்லைனா நான் வச்சிருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்தடுத்த வீடியோஸ் போய்ட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்துட்டு ஸோ ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தது வீடியோ போகிறதுக்கு. ஸோ இந்த நான் அப்ளை பண்ண அந்த லாஜிக்கோட ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.